அப்பா எளியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிற என் தகப்பன் ஆண்டவரே, இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் மேல உங்களுடைய தெய்வீக கரை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரத்தினால் இந்த சபையை நீர் உயர்த்தும்படியா, இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த சபையோட வளர்ச்சி கட்டிடத்தில் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் நீ விரும்பத்தக்க ஒரு ஆராதனை அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஏறெடுக்க அப்பா எங்கள் சபை ஜனத்திற்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆடுகளுக்கு நீர் கற்றுத்தாரும் அப்பா, உம்முடைய மேய்ப்பனுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. என்னை உயர்த்துகிற இடத்துல அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவை உயர்த்துகிற இடத்துல என் சபை கனி கொடுக்க அப்பா, திராட்சை கனிகளை அப்பா, மாதுளம் பழங்களை ஆண்டவரே வெளிப்படுத்துகிற கிருபை என் சபைக்கு நீர் தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த காலை வேளையில எங்களோட ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் கூடி வந்திருந்தாலும் அப்பா, எங்களோட முதலாவது தேவை நீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசனம் அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற அந்த மெய்யான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் அப்பா, சிம்சோனை போல ஒரு நாளும் அதை அற்பமான காரியங்களுக்காய் நாங்கள் எழுந்து விடாதவர்களாய் அப்பா, எங்கள் இச்சைக்காய், உலகத்தின் இச்சைக்காய் அந்த பரிசுத்த ஆவியை சிம்சோன் எழுந்து போனது போல நாங்கள் ஒரு காலும் அப்பா, ஒரு வேளையும் நாங்கள் எழுந்து போவதற்களாய் அப்பா, இந்த சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாத்தையும் அப்பா பரிசுத்தத்துக்கு நேராய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள அப்பா, நாங்கள் எடுக்கிற ஜெபத்திற்கு தடையா இருக்கிற இந்த சரீரத்தை ஒரு விஷயம் நீர் கழுவு ஆண்டவரே, நீர் ஒரு விஷயம் கழுவு அப்பா. இந்த காலை வேளையில் அப்பா, நாங்கள் உடன்படிக்கை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அப்பா, இந்த துதியின் சத்தங்கள் எங்க வாழ்க்கையில அனுதினமும் பெருக அப்பா, எங்க சபைகளுக்குள்ள பெருக அப்பா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளையும் பெருக நீர் கிருபை தாரும்.